ஆபரேஷன் சிந்தூர் 9 இலக்குகள் தாக்கப்பட்டன. பாகிஸ்தானின் பயங்கரவாத உள்கட்டமைப்பு மீது இந்தியா அதிரடி தாக்குதல். ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பிற்பகல் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் 26 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலில் பாகிஸ்தானைச் சேர்ந்த லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்தவர்கள் ஈடுபட்டிருந்த நிலையில் இந்தியா பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளது. இந்தியா தனது கோபத்தை பாகிஸ்தானிடம் வெளிப்படுத்த தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்து என பெயரிடப்பட்டு பாகிஸ்தானின் பயங்கரவாத உள்கட்டமைப்பு மீது இந்தியா அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் அனைத்தும் வெற்றிகரமாக தாக்கி அழிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிது நேரத்திற்கு முன்பு இந்திய ஆயுதப்படைகள் ஆபரேஷன் சிந்தூரை தொடங்கி பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத உள்கட்டமைப்பு தாக்கப்பட்டன. அங்கிருந்துதான் இந்தியாவிற்கு எதிரான பயங்கரவாத தாக்குதல்கள் திட்டமிடப்பட்டு இயக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மொத்தமாக 9 தளங்களான பஹாவல்பூரில் 2 இடங்கள், முரிட்கே, முசாபராபாத், கோட்லி, குல்பூர், பிம்பர், சக் அம்ரு, சியால்கோட் ஆகியவை குறிவைத்து அழிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவத்தை பிரதமர் நரேந்திர மோடி உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் இந்த தாக்குதல் மிகவும் கவனத்துடன் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த தாக்குதலின் போது பாகிஸ்தானின் எந்த ராணுவ நிலைகளும் குறிவைக்கப்படவில்லை. இலக்குகளை தேர்ந்தெடுப்பதிலும் தாக்கும் முறையிலும் இந்தியா கணிசமான நிதானத்தை காட்டியிருக்கிறது. பாகிஸ்தானிய பொதுமக்கள், பொருளாதார அல்லது ராணுவ இலக்குகள் எதுவும் தாக்கப்படவில்லை. அறியப்பட்ட பயங்கரவாத முகாம்கள் மட்டுமே குறிவைக்கப்பட்டுள்ளன. எல்லையில் நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஜம்மு, சம்பா, கதுவா, ரஜோரி மற்றும் பூஞ்ச் ஆகிய பகுதிகளில் இருக்கும் அனைத்து பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 25 இந்தியர்களும் ஒரு நேபாள குடிமகனும் கொல்லப்பட்ட காட்டு மிராண்டித்தனமான பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. பஹல்காம் தாக்குதலுக்கு காரணமானவர்கள் பொறுப்பேற்கப்படுவார்கள் என்ற உறுதிமொழியை இந்தியா நிறைவேற்றியிருக்கிறது. இந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பிரச்சினை நீண்ட காலமாக நிலவி வரும் நிலையில் தற்போது நடைபெற்று வரும் சண்டை விரைவில் முடிவடையும் என நம்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார்.